இந்த ஃபார்முலாவில் பாருங்கள் என்ன போட்டிருக்கான்னு சொன்னால் CH4 அண்டு O2 இந்த ரெண்டு CH4னா கார்பன் 1 ஹைட்ரஜன் 4 மீத்தேன் ப்ளஸ் O2 அப்போ ஒரு 2 ஆக்சிஜன் ஆட்டம் ஒன்று சேர்ந்தால் என்னது ஆக்சிஜன் கேஸு அது ஒரு கார்பன் ஆட்டம் 4 ஹைட்ரஜன் ஆட்டம் ஒன்று சேர்ந்தால் 4 ஹைட்ரஜன்னா H4னு கொடுத்துருக்கான் அப்படின்னா அது மீத்தேன் அது ரெண்டு சேர்ந்து என்ன கொடுக்குது இந்த ரெண்டுக்கு இது வினைபுரியும் பொருள் இது ரியாக்டன்னு சொல்லுவாங்க ரெண்டு சேர்ந்து என்ன கொடுக்குது கார்பன் டை ஆக்சைடு அதில் என்ன ஒரு C இருக்குது ஒரு கார்பன் 2 O2 இருக்குது அப்படின்னா 2 O இருக்குது ரைட்டா ரெண்டு ஆக்சிஜன் ஆட்டம் இருக்குது அப்போ அந்த O2ன்றது என்ன கேஸ் ஆக்சிஜன் கேஸ் ஸோ வெறும் ஓன்னா ஆக்சிஜன் ஆட்டம் அடுத்து H2O அப்படின்னா என்னது வாட்டர் 2 ஹைட்ரஜன் ஒரு ஆக்சிஜன் இருந்தால் 2 ஹைட்ரஜன் ஆட்டம் ஒரு ஆக்சிஜன் ஆட்டம் இருந்ததுன்னா அது H2O அப்படின்னு வாட்டர் ரைட்டா இப்போ இந்த சமன்பாடு சரியில்லாமல் இருக்குது இது எப்படி எழுதிட்டான்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணான்னா பேரை எழுத்தாலே எழுதுனா மீத்தேன் எழுதுனா ப்ளஸ் ஆக்சிஜன் எழுதுனா அது என்ன கொடுத்துச்சு கார்பன் டை ஆக்சைடு கொடுத்துச்சு இங்கே எழுதியிருக்கான் இல்லையா இங்கே எழுதியிருக்கான் இது சரியில்லை அப்படின்னு தான் இந்த மாதிரி வாய்ப்பாடில் கொண்டு வந்தான் அப்போ இதுவும் சரியில்லைங்கிறான் என்ன சொல்கிறான்னு பார்க்க பட் திஸ் இஸ் ஆல்சோ அண்ட் இன்கம்ப்ளீட் கெமிக்கல் ஈக்குவேஷன் அப்படின்றான் இந்த ஈக்குவேஷனும் இந்த சமன்பாடும் ஒரு இன்கம்ப்ளீட் பூர்த்தி அடையாத ஒரு கெமிக்கல்னு என்னது அதாவது வேதிப்பொருட்களை கொண்ட சமன்பாடாக இருக்கிறது கெமிக்கல்னால் வேதிப்பொருட்களின் சமன்பாடு இதுவும் பூர்த்தி அடையலை சரியாக இல்லைன்னு சொல்கிறான் ஏன் சரியாக இல்லைன்னு சொல்கிறான் அந்த காரணம் சொல்கிறேன் கேளுங்க ஏன்னா இப்போ CH4 அப்போ 4 ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்குது இந்த ரைட் சைடில் என்ன 2 ஹைட்ரஜன் ஆட்டம் தான் கொடுத்துருக்கான் H2 தான் கொடுத்துருக்கான் மீது 2 எங்கே காணோம் இல்லையா அவன் வாய்ப்பாடு எழுதுனா மீத்தேன் ப்ளஸ் ஆக்சிஜன் போட்டு கார்பன் டை ஆக்சைடு ஹைட்ரஜன் கொடுத்துருக்குன்னா அதை அப்படியே எழுதணும்னா இப்போ CH4 சமன்பாடு வரும்போது இந்த சிக்கு அடுத்து 4 H இருக்குது அப்போது ஒரு C இருக்குது லெஃப்ட் சைடில் 4 H இருக்குது 2 O இருக்குது இப்போ ஒரு C இங்கே ரைட் சைடில் வந்துருச்சு கார்பன் டை ஆக்சைடில் 1 வந்துருச்சு ரைட்டு இந்த H4ல் 2 H தான் வந்திருக்கு இன்னும் மிச்சம் 2 எங்கே அப்போ காணோம் இப்போ இந்த சமன்பாடு சரியில்லை ரைட்டா அப்போ O2 எடுத்துக்கோ O2 2 ஆக்சிஜன் ஆட்டம் தான் இருக்குது அங்கே இங்கே 3 இருக்குது இங்கே பாரு கார்பன் டை ஆக்சைடில் 2 ஆக்சிஜன் இருக்குது இந்த H2Oவில் இங்கே 1 இருக்குது இந்த 3 எங்கேருந்து வந்துச்சு அப்படியே இது சரியில்லை இந்த சமன்பாடு சரியில்லை அப்படிங்க பட் திஸ் இஸ் ஆல்சோ அண்ட் இது கூட இருக்குது ஆக்சிஜன் கூட இருக்குது ஹைட்ரஜன் கம்மியாக இருக்குது அப்படின்னா ஆற்றலை அழிக்கவோ ஆக்கவோ முடியாது மாற்றலாம் ஒன்றுலேருந்து இன்னொருத்தில் மாற்றலாம் அதை கூட்ட முடியாது குறைக்கவும் முடியாது ரைட்டா ஆனால் சரியாக இருக்கணும் இந்த ஆற்றலேருந்து இன்னொரு ஆற்றலை மாற்றலாம் ஆனால் கூட்டவோ குறைக்கவோ முடியாது அதுதான் ரூல்ஸு பட் திஸ் இஸ் ஆல்சோ அன் இன்கம்ப்ளீட் கெமிக்கல் ஈக்குவேஷன் இதுவும் ஈக்குவேஷன் சரியில்லாத ஒரு வேதிப்பொருட்களை கொண்ட சமன்பாடு ஆகும் சரியில்லாத அப்போ ஏன் என்றால் பிகாஸ் த லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மேட்டர் அப்படின்னா லா ஆஃப் கன்சர்வேஷன் சொன்னால் அதாவது சட்டம் என்ன சட்டம்னு சொன்னால் மேட்டர்னு ஒரு பொருளோட கன்சர்வேஷன் அதாவது கன்சர்வேஷன் சொன்னால் அதை தான் சொல்கிறான் என்னது ஆக்கவோ அழிக்கவோ முடியாது அதான் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆக்ட்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு ஆட்டத்தை கூட்டவோ இல்லை குறைக்கவோ முடியாது அது சரியாக இருக்கணும் வேணால் மாற்றலாம் எனர்ஜியை ஒரு சப்ஸ்டன்ஸை இன்னொரு சப்ஸ்டன்ஸை மாற்றலாம் ஆனால் அணுக்கள் ஆட்டங்கள் கரெக்டாக இருக்கணும் இங்கிட்ட எவ்வளோ ஆட்டம் இருந்ததோ அங்கிட்ட அவ்வளோ ஆட்டம் இருக்கணும் பொருட்கள் இருக்கணும் அது இல்லாமல் போச்சு கூடுதலாக இருக்குது இல்லை குறையாக இருக்குது அப்படின்னு சரியில்லை அப்படின்றான் அதான் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மேட்டர் அப்படின்னா கன்சர்வேஷன் சொன்னது அதாவது சட்டம்லான சட்டம் ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மேட்டர்ன்ற பொருட்களின் பாதுகாப்பு சட்டம் அணுக்களின் பாதுகாப்பு சட்டம்னு சொல்கிறோம் ரைட்டா அந்த அணுக்களின் பாதுகாப்பு சட்டம் என்ன ஸ்டேட்ஸ் சொல்லுகிறது எதை சொல்லுகிறது இந்த மேட்டர் கேனாட் பி கிரியேட்டட் ஆர் டெஸ்ட்ராய்டு அப்படின்னா இது என்ன சொல்லுது ஒரு மேட்டர் ஒரு சப்ஸ்டன்ஸில் உள்ள ஆட்டங்கள் கேனாட் பி கிரியேட்டட் அதாவது அதை கூட்ட முடியாது அல்லது அழிக்கவும் முடியாது கேனாட் பி கிரியேட்டட்னா அதிகரிக்கவும் முடியாது இல்லை அதை அழிக்கவும் முடியாது ஆனால் மாற்றலாம் எனர்ஜி கேன் பி ட்ரான்ஸ்ஃபர்டு ஆனால் அணுக்கள் கரெக்டாக இருக்கணும் ரைட்டா இது எப்படி கரெக்டாக போடுறான்னு பின்னாடி பார்ப்போம் என்ன யூ கான்ட் கிரியேட் நியூ ஆட்டம் நீ புதுசாக ஒரு ஆட்டத்தை உண்டாக்க முடியாது இந்த ஈக்குவேஷன் உண்டாக்கியிருக்கான் பாருங்க ரைட் சைடில் 3 ஆக்சிஜன் இருக்குது லெஃப்ட் சைடில் 2 தான் இருக்குது ரைட்டா அப்போ இது உண்டாக்கியிருக்கான் இது எங்கேருந்து வந்துச்சு அப்போ சான்ஸ் இல்லை லெஃப்ட்டில் 4 ஹைட்ரஜன் இருக்குது ஆனால் ரைட்டில் 2 ஹைட்ரஜன் தான் இருக்குது அப்போ இது சான்சஸ் இல்லை அப்படின்றான் அப்போ யூ காண்ட் கிரியேட் நீ புதுசாக உண்டாக்க முடியாது நியூ ஆட்டம் புதிய ஆட்டத்தை நீ உண்டாக்க முடியாது பை கெமிக்கல் ரியாக்ஷன் சொன்ன என்னது வேதிப்பொருள்களின்
வினை காரணமாக வேதிப்பொருட்கள் வினை புரிவதன் காரணமாக நீ புதிதாக எந்த ஆட்டத்தையும் உண்டாக்க முடியாது. சேஞ்ச் பண்ணலாம், ஒரு சப்ஸ்டன்ஸை இன்னொரு சப்ஸ்டன்ஸை சேஞ்ச் பண்ணலாம். ஆனால் ஆட்டங்கள் எண்ணிக்கை லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் கரெக்டாக இருக்கணும். ரைட்டா? ஒரு பொருளை இன்னொரு பொருளை மாற்றலாம், ஆனால் ஆட்டத்தோட எண்ணிக்கை கரெக்டாக இருக்கணும் அப்படின்றான். அப்போ இன் கான்ட்ராக்ட் இதன் காரணமாக தே ஆர் ரீஅரேஞ்சு இன் டிஃப்ரெண்ட் வேஸ், அதை திருப்பி அமைக்கப்பட்டது. இந்த சமன்பாடு இதன் காரணமாக தே ஆர் ரீஅரேஞ்சு இன் டிஃப்ரெண்ட் வேஸ் பை எ கெமிக்கல் ரியாக்ஷன். அப்படின்னா இவைகள் மாற்றி அமைக்கப்பட்டன. ரீஅரேஞ்சுன்னா மாற்றி அமைக்கப்பட்டன. எவ்வாறு? இன் டிஃப்ரெண்ட் வேஸ் பல வழிகளில் மாற்றி அமைக்கப்பட்டன. எப்படியே? பை எ கெமிக்கல் ரியாக்ஷன். கெமிக்கல் ரியாக்ஷன்னா வேதிப்பொருள்களின் வினை காரணமாக வினை புரிதலின் காரணமாக மாற்றி அமைக்கப்பட்டன. டு ஃபார்ம் ஏ நியூ காம்பவுண்ட், ஒரு புதுசாக தானே உண்டாகும். ரைட் சைடில் உள்ளது புதுசாக உண்டாகிறது, லெஃப்ட் சைடில் உள்ளது வினை புரிகிறது. இது வினை புரிஞ்சதுனால ரைட்டில் உண்டாகுது. ஆனால் சமன்பாடு கரெக்டாக இருக்கணும். இங்கே எத்தனை ஓ இருக்கோ அங்கே அத்தனை ஓ இருக்கணும். பொருள்கள் மாறி வரலாம். இந்த CH4 மீத்தேன் இங்கே மாறிடுச்சு. எங்கே கார்பன் டை ஆக்சைடு மீத்தேனும் ஆக்சிஜனும் ஒன்று சேருது. ஆனால் கார்பன் டை ஆக்சைடு அது ஹைட்ரஜன் வாட்டராக மாறிடுச்சு. ரைட்டா? அது மாறலாம், ஆனால் ஆட்டங்கள் கரெக்டாக இருக்கணும். ஆட்ட எண்ணிக்கை கரெக்டாக இல்லை. அப்போ இன் கண்ட்ராஸ்ட் ஆகவே அது இதன் காரணமாக தே ஆர் ரீஅரேஞ்சு மாற்றி அமைக்கப்பட்டது. இன் டிஃப்ரெண்ட் வேஸ் பல வழிகளில். எப்படி? பை எ கெமிக்கல் ரியாக்ஷன். பை கெமிக்கல் ரியாக்ஷன் வேதிப்பொருட்களின் வினைகள் காரணமாக மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது. டு ஃபார்ம் ஏ நியூ காம்பவுண்ட் புதிய ஒரு கலவையை உண்டாக்குவதற்காக வேண்டி மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது. ஸோ இன் ஏ கெமிக்கல் ஈக்குவேஷன், இந்த கெமிக்கல் ஈக்குவேஷனில் த நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ஆஃப் ரியாக்டன்ஸ் அப்படி நல்லா திரும்பி போச்சு விட்டா பார்த்தியா? இந்த கெமிக்கல் ரியாக்ஷனில் இந்த வேதிப்பொருளின் வினைகளில் த நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ஆஃப் த ரியாக்டன்ஸ் என்னது? வினை புரியும் பொருட்கள். அப்படியே லெஃப்ட் சைடில் உள்ளது. இந்த வினை புரியும் பொருட்கள் எத்தனை ஆட்டங்கள் இருக்கிறதோ அண்ட் டேட் ஆஃப் த ப்ராடக்ட், அது எங்கே இருக்கணும்? ப்ராடக்ட்லேயும் இருக்கணும். அந்த ப்ராடக்ட்லேயும் அவ்வளோ ஆட்டங்கள் இருக்கணும். அண்ட் டேட் ஆஃப் த ப்ராடக்ட்ஸ் மஸ்ட் பி ஈக்குவல். ரெண்டுக்கும் ஈக்குவலாக இருக்கணும். ப்ராடக்ட்டில் உள்ள ஆட்டமும் ரியாக்டனில் உள்ள ஆட்டமும் ஈக்குவலாக இருக்கணும்னு சொல்கிறான். த நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் இந்த ரியாக்டன்ஸ் அண்ட் த ப்ரொடக்டன்ஸ் ஆர் நாட் சேம். போட்டானா இல்லையா? இந்த ரியாக்டன்ட்டில் எத்தனை ஹைட்ரஜன் இருந்தது? 4 இருந்தது. ஆனால் ப்ராடக்ட்டில் போய் 2 தான் இருக்குது. அதான் இந்த நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் அண்ட் லெஃப்ட் சைடில் 2 ஆக்சிஜன் இருக்குது. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்டில் 3 ஆக்சிஜன் இருக்குது. அதான் மாறி இருக்குது. த நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் இந்த ரியாக்டன்ஸ் அப்படின்னா எண்ணிக்கை, ஹைட்ரஜன் ஆட்டத்தோட எண்ணிக்கை மற்றும் ஆக்சிஜன் ஆட்டத்தோட எண்ணிக்கை இந்த ரியாக்டன்ஸ்னால் வினை புரியும் பொருட்களில் அண்ட் த ப்ராடக்ட்னா வினையால் வந்த பொருட்கள், வினையால் உண்டான பொருட்களில் ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் ஆர் நாட் சேம்னா ஈக்குவலாக இல்லை. சமன்பாடாக ஆர் நாட் சேம்னு போடுவான் பாருங்க. ஆர் நாட் ஈக்குவல் இந்த கிவன் ஈக்குவேஷன். அந்த கொடுக்கப்பட்ட ஈக்குவேஷனில் ரெண்டுமே சரியாக இல்லை, மாறி இருக்கு இல்லையா? லெஃப்ட்டில் 2 ஆக்சிஜன் இருக்குது, ரைட்டில் 3 ஆக்சிஜன் இருக்குது. லெஃப்ட்டில் 4 ஹைட்ரஜன் இருக்குது, ரைட்டில் 2 ஹைட்ரஜன் இருக்குது. அதை மாதிரி இருக்குது இல்லையா? ஆன் பேலன்சிங் த நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ், இதை நாம் சரி செய்ய வேண்டி, ஆன் பேலன்ஸ்னால் சரி செய்யணும், பேலன்ஸ் பண்ணுறதுக்காக வேண்டி த ஃபாலோயிங் ஈக்குவேஷன் கேன் பி அப்டைன்ட், கீழ்கண்ட ஈக்குவேஷனை நாம் பெறுகிறோம் அப்படின்னா இதுதான் கரெக்டு. எப்படி பாடுறான் பாருங்கள். இப்போ எப்படி சமன்படுத்துகிறான் பாரு. CH4 லெஃப்ட் சைடில் இருக்குது, அதே மாதிரி தான் மேலே. அதில் என்ன இருந்தது? ப்ளஸ்ஸு 2O2 இருந்தது, வெறும் O2 இருந்தது. இங்கே என்ன பண்ணிட்டா? 2 O2 போட்டான். முன்னாடி 2 சேர்த்த மொத்தம் எத்தனை O இருக்குது? லெஃப்ட் சைடில் 4 ஆட்டம் இருக்குது. எத்தனை? 2 மேலே 2, 2ன்னா என்னது? 2, கீழே 2. அப்போ 2 பெருக்குன்னா 4 ஆக்சிஜன் ஆட்டம் இருக்குது. இந்த லெஃப்ட் சைடில் எத்தனை ஆக்சிஜன் ஆட்டம் இருக்குது? 4 ஆக்சிஜன் ஆட்டம். அப்போ ஒரு கார்பன் ஆட்டம், 4 ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்குது. கிடைக்கிறது அதுதான், கார்பன் தான். ஆனால் சமன்பாடு சரியாக இருக்கணும் இல்லையா? அது என்ன கிடைக்குது? கார்பன் டை ஆக்சைடு CO2 இருக்குது. ப்ளஸ்ஸு முதல்ல H2O போட்டுருந்தான், இப்போ 2H2Oன்னு போட்டான். இப்போ அந்த சமன்பாடை பாரு. இப்போ ஒரு C இருக்குது லெஃப்ட் சைடில், வேறு ஏதாவது C இருக்கா? இல்லை. அப்போ இங்கே ரைட் சைடில் எங்கே C இருக்குது? ஒரே ஒரு C தான் இருக்குது, கார்பன் டை ஆக்சைடு 1 தான் இருக்குது. ரைட்டா? அந்த O2ன்றது அந்த ஆக்சிஜனுக்கு தான் பொருந்தும், 2 இது கார்பனுக்கு பொருந்தாது. ரைட்டா? அப்போ H4 4 இருக்குது. இங்கே பாரு, எதாவது H4 இருக்கா? இங்கே 2H2O இருக்குது. அப்போ இந்த 2 முன்னாடி போட்டு 2க்குமே பொருந்தோம். 2H 2 ஆக்சிஜன் அர்த்தம். ஆனால் கீழே போட்டிருந்தேன்னு சொன்னால் அது அந்த பொருளுக்கு மட்டும்தான் சம்மந்தம். அப்போ 2H முன்னாடி இருக்குது, கீழே 2 இருக்குது. நான் போடுறேன் பாருங்கள், பேனா வச்சு எழுதி காமிக்க, உங்களுக்கு புரியல. இங்கே பாருங்கள். இப்போ இந்த O2 அப்படின்னா இதில் 2 ஆக்சிஜன் ஆட்டம் இருக்குது. அப்போ முன்னாடி நான் 2 போட்டேன்னா 2 × 2 4 ஆக்சிஜன் ஆட்டம். ரைட்டா?
4 ஆக்சிஜன் ஆட்டம் இருக்குதுன்னு அர்த்தம், ரைட்டா? 4 இருக்குது, ரைட்டா? இப்போது இதேமாரி இந்த H2O ரெண்டு ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்குது, ஒரு ஆக்சிஜன் ஓன்னா ஒரு ஆக்சிஜன் ஆட்டம் இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ இதை நான் இப்படி எழுதிட்டேன்னு வச்சுக்கிறோமே, 2H2Oன்னு எழுதிட்டேன்னா இந்த 2 வந்து ஹெச்சுக்கும் ஓக்கும் காமன். அப்போ இதில் எவ்வளோ இருக்குது? ஹெச் எவ்வளோ இருக்குது? 2 இருக்குது. இதில் ஓ எவ்வளோ இருக்குது? 2 இருக்குது. அது போக இங்கே கீழே ஒரு 2 ஹெச்சுக்கு மட்டும் போட்டிருக்கான். அப்போது இந்த 2 × 2 4 ஹெச் இருக்குது, ரைட்டா? அப்போ இங்கே கீழே ஓக்கு கீழே 1ன்னு அர்த்தம், ரைட்டா? அப்போ இந்த 2 ஓ இருக்குது ப்ளஸ் 1 2 ஓ தான் இருக்குது அப்படின்னு அர்த்தம், ரைட்டா? இதுதான் சமன்பாடு. அப்போது இங்கே 2O2ன்னா 2 ஆக்சிஜன், அப்போ 2O2ன்னா 4 ஆக்சிஜன் ஆட்டம் இருக்குது, 4 ஆக்சிஜன் ஆட்டம் இருக்கும், சரிட்டா? அப்போது இதில் பாருங்கள், இதில் என்ன போட்டிருக்கான்? CH4ன்னு போட்டிருக்கான். CH4ல் சி எவ்வளோ 1 இருக்குது, ரைட் சைடில் 1 வந்துருச்சா? H4 இங்கே பாரு, H2O வாட்டரில் மேலே 2 கீழே 2 4 ஹெச் வந்துருச்சா? அப்போ சமன்பாடு அந்த CH4 ஓகே ஆயிடுச்சு. இப்போது 4 ஆக்சிஜன் லெஃப்ட்டில் கொடுத்துருக்கான், 2 × 2. ரைட்டில் எவ்வளோ இருக்குது? CO2 அப்படின்னா O2 இங்கே 2 ஆக்சிஜன் ஆட்டம் ஆயிடுச்சு. ப்ளஸ் இங்கே ரைட் சைடில் H2Oவில் முன்னாடி 2 இருக்குல்ல, அந்த 2 இங்கேயும் காமன், இந்த 2H2O. அப்போ இந்த 2 ஹெச்சுக்கும் பொருந்தும், இந்த 2 ஓக்கும் பொருந்தும், ரைட்டா? அப்போது இது 2 ஹெச் இருக்குது ஆட்டம் ப்ளஸ் 2 ஓ இருக்குது. ஆனால் இந்த 2 மட்டும் இதுக்கு மட்டும்தான் பொருந்தும். அப்போ 2 2 4 ஹெச்சு 2 ஓ இருக்குது. அப்போ 2 ஓ 2 ஓ 4 ஓ ஆயிடுச்சா? இங்கே 2O2 4 ஓ. இப்போ சமன்பாடு சரியாயிடுச்சா? பொருள் அதே தான் வருது, ஆனால் ஆட்டங்கள் லெஃப்டில் ரைட்டில் சரியாக இருக்கணும். அப்போ பொருள் மாறிடுச்சா? வினைவிடும் பொருள் என்னது? வேறு பொருள் ரியாக்டண்ட்டு. ஆனால் ப்ரொடக்டன்ட்டு என்னது? ப்ரொடக்ட்டு வேறு. வினை வரும் பொருள் என்னது? ரியாக்டன்ட் வந்து மீத்தேனும் ஆக்சிஜனும் வினை புரிகிறது, கம்பைன் ஆகுது, கலக்குது. ஆனால் கிடைக்கிறது என்னது? கலக்கிறது 2 வினை புரிகிறதுக்கு பேர் ரியாக்டன்ட்டு. ஆனால் வருகிறது அதனோட விளைவில் வந்து முடிவில் என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா, கார்பன் டை ஆக்சைடு வருது, H2O வருது, வாட்டர் வருது, ரைட்டா? அது அந்த ஆட்டம் எண்ணிக்கை கரெக்டாக இருந்தால் அந்த ஈக்குவேஷன் சரின்னு அர்த்தம், ரைட்டா? இப்போ பார்த்துட்டிங்கன்னா இந்த ஈக்குவேஷன் தான் சரியாக இருக்குது அப்படிங்கிறான். ஃபர்தர் த கெமிக்கல் ஈக்குவேஷன் ப்ரொவைட்ஸ் இன்ஃபர்மேஷன் ஆன் த ஃபிசிக்கல் ஸ்டேட் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் அண்ட் த கண்டிஷன்ஸ் அண்டர் விச் த ரியாக்ஷன்ஸ் டேக் பிளேஸ். அப்படின்னா மேற்கொண்டு இந்த கெமிக்கல் ஈக்குவேஷன் அப்படின்னா வேதிப்பொருள்களின் சமன்பாடு ப்ரொவைட்ஸ்னு வழங்குகிறது. இந்த கெமிக்கல் ரியாக்ஷனை வேதிப்பொருட்களின் சமன்பாடு, இதுதான் சமன்பாடு, ரைட்டா? இந்த ஈக்குவேஷன் தான் சமன்பாடு, வேதிப்பொருட்களின் சமன்பாடு ப்ரொவைட்ஸ்னு வழங்குகிறது. இன்ஃபர்மேஷன்னா அது தகவல்களை வழங்குகிறது. என்ன தகவல்கள்? அந்த ஃபிசிக்கல் ஸ்டேட் அப்படின்னு. ஃபிசிக்கல் ஸ்டேட்னு சொன்னது இயல்பு நிலை, அதனுடைய இயல்பான நிலை என்ன? இப்போ இதில் ஆக்சிஜன் எவ்வளவு லெஃப்டில், ரியாக்டன்ட்டில் 4, அதுதான் இயல்பான நிலை, ரைட்டா? அதனுடைய இயல்பான நிலையை அது வழங்குகிறது. ஃபிசிக்கல் ஸ்டேட் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ், அந்த பொருளோட ஃபிசிக்கல் ஸ்டேட் நிலையை வழங்குகிறது. அண்டு கண்டிஷன்னா அதனோட நிபந்தனைகளையும் வழங்குது. அண்டர் விச் த ரியாக்ஷன்ஸ் டேக்ஸ் பிளேஸ். அப்போ எந்த கண்டிஷன், எந்த நிலைமையில் இது ரியாக்ஷன் நடக்கும், ரியாக்ஷன்ஸ்னால் வினைகள் நடக்கும் என்பதையும் அது தெரிவிக்கிறது அப்படிங்கிறான். இப்போ பாருங்கள், இதை அவன் என்ன கண்டிஷனால் நான் திருப்பி போகிறேன் பாருங்கள். திருப்பி என்ன சொல்கிறான்னா, இருங்க வரேன். இந்த பாருங்கள், இது என்ன பண்ணியிருக்கான்? CH4ன்றது என்னது? சாலிடா, கேஸா, லிக்விடா அப்படின்னு பார்த்தா இங்கே போட்டிருக்கான் பாரு, CH4ன்னு போட்டு கீழே ஜின்னு போட்டிருக்கான். ஜின்னு என்னது? கேஸுன்னு அர்த்தம். அப்போ அதனோட நிலைமையை ஃபிசிக்கல் ஸ்டேட்டை காமிக்குதா? ஃபர்தர் த கெமிக்கல் ஈக்குவேஷன் ப்ரொவைட்ஸ், இந்த கெமிக்கல் ஈக்குவேஷனானது ப்ரொவைட்ஸ் இன்ஃபர்மேஷன் அந்த ஃபிசிக்கல் ஸ்டேட் ஆஃப் த சப்ஸ்டன்ஸா, அந்த பொருள், இந்த பொருளோட ஃபிசிக்கல் ஸ்டேட் என்னது? தன்னோட நிலைமையை காண்பிக்கிறது, ரைட்டா? ஃபிசிக்கல் இயல்பு நிலை. இயல்பு நிலை என்னது? இது கேஸு என்ற இயல்பு நிலையை காண்பிக்கிறது. அண்டு த கண்டிஷன் அண்டர் விச் த ரியாக்ஷன் டேக்ஸ் பிளேஸ். கண்டிஷன்னா நிலைமை, எந்த நிலைமையில் இந்த வினை நடக்கிறது என்பதையும் காண்பிக்கிறது. கேஸு ப்ளஸ்ஸு இது என்னது? இது ஒரு கேஸு. அப்போ இது ஜி தானே, ஆக்சிஜன் கேஸ் தானே, அதை கேஸ்னு ப்ராக்கெட்டில் போட்டிருக்கான் பாரு. ஜீனா கேஸு, எஸ்ஸுனா ஜீனா கேஸு, எஸ்ஸுனா சாலிட்டு, அடுத்து என்னது? லிக்விட்னா வாட்டர், ரைட்டா? இந்த 3 தான் போடுவான். எஸ்னா சாலிட்டு, ஜீனா கேஸு, லிக்விடுனா
வாட்டர், ரைட்டா? இதுதான் போட்டிருப்பான், ரைட்டா? இதை பார்த்துக்கோங்க. இப்போ இது வந்து கேஸு மீத்தேனு, இது ஆக்சிஜன் கேஸ். அப்போ 2 கேஸு ஒன்று சேர்ந்து இதுவும் கேஸு, கார்பன் டை ஆக்சைடும் கேஸு. வாட்டர் லிக்விட்னு போட்டானா? என்ன போட்டிருக்கான் பாருங்கள், லிக்விட்னு போடலை, H2O. இது கேஸு, வாட்டர் லிக்விடில் H2O வந்து வாட்டரு, ஆனால் கேஸ் இதில் தான் கொடுத்துருக்கோம், ரைட்டா? கேஸ் லெவலில் தான் கொடுத்துருக்கோம், ரைட்டா? ஜீன்னு கொடுத்துருக்கோம், H2O கேஸ், ரைட்டா? இதுவும் கேஸு, ரைட்டா? இது வாட்டர் தான் இந்த ஜீன்னு போட்டிருக்கான். வாட்டர் ஆல்சோ கேஸ், அது கேஸ் ஃபார்மேஷனில் போகுதுன்றாலும் லிக்விடுன்னு போடாமல் வாட்டருக்கு கேஸ்னு போட்டிருக்கா. என்னென்னு பார்த்துக்கோங்க. இதெல்லாம் கேஸு, ரைட்டா? மீத்தேன் கேஸு, ஆக்சிஜன் கேஸு, கார்பன் டை கேஸு, வாட்டர் கேஸு. இப்போ நெக்ஸ்ட்டு, த பேலன்ஸ்டு கெமிக்கல் ஈக்குவேஷன் இஸ் த சிம்பிளிஃபைடு ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த கெமிக்கல் ரியாக்ஷன். அப்படின்னா பேலன்ஸ்னால் சமன்படுத்தப்பட்ட, இப்போ சமன்படுத்திட்டாங்க இல்லையா? சமன்படுத்தப்பட்ட கெமிக்கல்னால் வேதிப்பொருட்களின் சமன்பாடு. சமன்படுத்தப்பட்ட, பேலன்ஸ்னால் ஈக்குவல் பண்ணிட்டாங்க. சமன்படுத்தப்பட்ட கெமிக்கல் ரீஈக்குவேஷன், கெமிக்கல் என்னது? வேதிப்பொருட்களின் சமன்பாடு. ஈக்குவேஷன் சமன்பாடு இஸ் த சிம்பிளிஃபைடு ரெப்ரசன்டேஷன். அப்படி ரெப்ரசன்ட் குறிக்கிறது, சாதாரணமாக குறிப்பிடுகிறது. எதை? த கெமிக்கல் ரியாக்ஷன்னா வேதிப்பொருட்களின் வினைகளை குறிக்கிறது, ரைட்டா? விச் டிஸ்கிரைப்ஸ், அது விளக்குகிறது. எதை விளக்குகிறது? கெமிக்கல் காம்போசிஷன். அப்போ அது எதனை விளக்குகிறது? கெமிக்கல் காம்போசிஷன் என்ன காம்பவுண்ட் என்பதை விளக்குகிறது. கெமிக்கல்னால் வேதிப்பொருட்களின் காம்போசிஷன். காம்பவுண்ட் என்னது? கலவையை விளக்குகிறது. ஃபிசிக்கல் ஸ்டேட், அதுக்கடுத்து என்னத்தை விளக்குறது? ஃபிசிக்கல் ஸ்டேட்ஸ் ஆஃப் த ரியாக்டன்ட். அப்படின்னா வினைபுரியும் பொருளின் இயல்பு நிலையும் சொல்லுகிறது. அண்டு ப்ராடக்ட் ஆனால் அதாவது அதிலிருந்து வந்த பொருள்கள், இயல்பு வினைபுரியும் பொருள் மற்றும் அதிலிருந்து வந்த பொருள், வினைபுரிஞ்சு வந்த பொருளோட அதான் ப்ராடக்ட், அதோட இயல்பு நிலையை விவரிக்கிறது. அண்டு த ரியாக்ஷன் கண்டிஷன்னா அது எந்த நிலைமையில் வினை புரிகிறது? கேஸ்லையா, லிக்விட்லையா, இல்லை வாட்டர்லையா, எந்த நிலைமையில் வினை புரிகிறது அப்படின்னா கண்டிஷன்ஸ்னால் அதாவது நல்ல த ரியாக்ஷன் கண்டிஷன்ஸ் என்னது? நிலைமையை விவரிக்கிறது. லிக்விட் இல்லை, இது கேஸ் வினை புரிகிறது அப்படிங்கிறான், ரைட்டா? இல்லை லிக்விட் வினை புரியுதுன்றான். அடுத்து நெக்ஸ்ட்டு, த ஃபேஸஸ் ஆஃப் த ஃபிசிக்கல் ஸ்டேட் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொன்னால் நிலைமை, ஃபிசிக்கல் இயல்பு நிலை, அதாவது ஆஃப் த கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ். அப்படின்னா கெமிக்கல் சப்ஸ்டன்ஸுன்றது த ஃபேஸ்னா நிலைமை, எதனோட நிலைமை? ஆஃப் த ஃபிசிக்கல் ஸ்டேட்னா இயல்பு நிலை ஆஃப் சப்ஸ்டன்ஸ், ஒரு பொருளின் இயல்பு நிலையோட ஃபேஸஸ் வடிவம். இன் கெமிக்கல் ரியாக்ஷன் என்னது? வேதிப்பொருள்களின் வினைகளில், வேதிப்பொருள் தானே ஈடுபடுது. வேதிப்பொருளின் வினைகளில் ஈடுபடக்கூடிய பொருட்களின் இயல்பு நிலை, இயல்பு நிலையை விவரிக்கிறது. எதை? ஆர் டினோட்டட் குறிப்பிடப்படுகிறது. இன் ஷார்ட் ஃபார்மில் குறிப்பிடப்படுகிறது. வித்தின் த பிராக்கெட், அந்த பிராக்கெட்டுக்குள்ளே குறிச்சிருந்தா இல்லையா? இங்கே பாருங்கள், இதனோட நிலைமையை இந்த பிராக்கெட்டுக்குள்ளே ஜின்னு குறிச்சிருக்காங்க. இது கேஸுன்னு அர்த்தம். இதைத்தான் சொல்கிறேன், இது ஜி கேஸ், இது கேஸு, இது லிக்விட்னு போட்டால் கேஸ்னு போட்டிருக்கான், பார்த்துக்கலாம். ஏன்னா அதுதான் சொல்கிறான், வித்தின் த பிராக்கெட், அதனோட நிலைமையை பிராக்கெட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அஸ் த சப்ஸ்கிரிப்ட் கீழே, அந்த சிஹெச் போகிறோம், அதுக்கு கீழே தானே குறிச்சான். சப்ஸ்கிரிப்ட்னா கீழே ஆஃப் த ஃபார்முலா, அந்த ஃபார்முலாவுக்கு கீழே பிராக்கெட்டுக்குள்ளே குறிப்பிடப்படுகிறதுன்னு சொல்கிறான். ஆஃப் த ரெஸ்பெக்டிவ் சப்ஸ்டன்ஸ், அந்த சம்மந்தப்பட்ட ஒரு பொருளோட கீழே பிராக்கெட்டுக்குள்ளே அதனோட நிலைமையை குறிப்பிடப்படுகிறது. நிலைமை என்னென்னது? அது கேஸா லிக்யூடா என்னன்றது பிராக்கெட்டுக்குள்ளே கீழே குறிப்பிடப்படுகிறதுன்னு சொல்கிறான், ரைட்டா? அடுத்து நெக்ஸ்ட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் உதாரணமாக, வென் சாலிட் பொட்டாசியம்னா அது திடப்பொருளான பொட்டாசியம் ரியாக்ட்ஸ் வித் லிக்விட், ஒரு லிக்விடோட கலந்தால், வென் சாலிட் பொட்டாசியம் ரியாக்ட்ஸ்ன்னு சொன்னால் ஆக்ட் பண்ணால், வினை புரிந்தால், ரியாக்ட் வித்து லிக்விட், ஒரு லிக்விட் வாட்டர். அங்கே எல்லுன்னு தான் போடணும். அவன் எதுக்கு அப்படி போட்டிருக்கான்னு எனக்கு தெரியல. அங்கே கேஸ்னு போட்டிருக்கான் இல்லையா, அது எல்லுன்னு போடணும், ஆனால் அவன் கேஸ்னு போட்டிருக்கான், அது என்னன்னு தெரியல, பார்த்துக்கலாம், ரைட்டா? வெண்ணிய நல்லா பார்த்துக்கோங்க. வெண்ணிய சாலிட் பொட்டாசியம், அதாவது திடப்பொருளான பொட்டாசியம் ரியாக்ஷனாக வினை புரிகிறது வித் எ லிக்விட் வாட்டர்ன்ற லிக்விடு தான், எல்லுன்னு தான் போடணும். வித் எ கேஸ்னு போட்டிருக்கான். வித் எ லிக்விட் வாட்டர் அப்படின்னா திரவமான தண்ணியோட வினை புரியும் போது இட் ப்ரொடியூசஸ் ஹைட்ரஜன் கேஸ், இது உண்டாக்குகிறது. எதை? ஹைட்ரஜன் கேஸையும் அண்டு பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு சொல்யூஷன், ஒரு கரைசலையும் உண்டாக்குகிறது. கரைசலோட ஃபார்முலா, அந்த சிம்பிள் என்னன்னு பார்ப்போம், ரைட்டா? கரைசலை உண்டாக்குகிறது. அப்போ ஆல் தீஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் ஆஃப் த ரியாக்ஷன்ஸ் கிவன் இன் த கெமிக்கல் ஈக்குவேஷன்ஸ் அப்படின்னா
இதனோட எல்லா தகவல்களும் இந்த ரியாக்ஷன்ஸ் வினையோட எல்லா தகவல்களும் இஸ் கிவன் இன் த கெமிக்கல் ஈக்குவேஷன். அந்த கெமிக்கல் சமன்பாடில் வேதிப்பொருட்களின் சமன்பாடில் கொடுக்கப்பட்டுள்ளது, கீழ்கண்டமாறு கொடுக்கப்பட்டுள்ளதுன்றான். இப்போ என்ன கொடுத்துருக்கான் பாரு, இப்போ 2Kன்னு கொடுத்து சாலிட்னு கொடுத்தான். பொட்டாசியம் சாலிட் தான் எஸ்ன்னு போட்டான் இல்லையா, எஸ்ன்னு கீழே போட்டிருக்கான். அப்போ 2H2O போட்டு என்ன போட்டிருக்கான், லிக்விட். இங்கே தான் சரியாக போட்டிருக்கான், H2O லிக்விட். அங்கே கேஸ்ன்னு போட்டிருக்கான், தப்பாக போட்டிருக்கான். நீங்கள் அதை மாற்றிக்கோங்க ரைட்டா. இந்த இடத்துல கேஸ்ன்னு போட்டிருக்கான் இல்லையா, 2H2O போட்டு கேஸ்ன்னு போட்டிருக்கான். அது கேஸ் கிடையாது, லிக்விட், எல். இங்கே போட்டான் பாரு, எல்லுன்னு போட்டான்ல, லிக்விட் எல். அதுக்கடுத்து இங்கே என்ன போட்டிருக்கான், இது வந்து கரைசல் பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டா. என்னவா கிடைக்கிறது, ஹைட்ரஜன் கேஸு அண்ட் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு. பொட்டாசியம் ஹைட்ராக்சைடுன்றது ஒரு என்னது கரைசல், சொல்யூஷன்னா கரைசலுக்கு என்ன சிம்பிளை வச்சுருக்கேன், கரைசலுக்கு வந்து என்ன சிம்பிளை வச்சுருக்கேன்னு பார்த்துக்கோங்க. அது எனக்கு தெரிய மாட்டேங்குது. அது ஏக்யூ, கரைசல்னால் ஏக்யூனா அது ஒரு கரைசல்னு அர்த்தம் ரைட்டா. கரைசல்னு சொன்னால் பொட்டாசியம் சொல்யூஷன் அப்படின்றது அந்த கரைசலுக்கு இந்த சிம்பிள். லிக்விடுக்கு எல்லு, சாலிடுக்கு எஸ்ஸு, கேஸுக்கு ஜிஏ, கரைசலுக்கு ஏக்யூ. மொத்தம் 4 தான் ரைட்டா. இப்போ H2 என்னது கேஸு, ஜின்னு போட்டான் இல்லையா, இது கரெக்ட். இப்படி தான் எழுதணும்னு சொல்கிறான். இப்போ சிம்பிளை கீழே கொடுத்துருக்கான் பாரு, ஃபேஸ் அண்ட் ஃபிசிக்கல் ஸ்டேட், அதனோட இயல்பு நிலை. ஃபிசிக்கல் ஸ்டேட் இயல்பு நிலை. இப்போ எஸ்ன்ற சிம்பிள் எதை குறிக்கிறது, சாலிடே குறிக்கிறது. எல்ன்றது எதை குறிக்கிறது, லிக்விடை குறிக்கிறது. முதல் எழுத்து. ஜின்றது கேஸோட முதல் எழுத்து. அப்போ அக்வாசியஸ் சொல்யூஷன் அப்படின்னா கரைசல், அக்வாசியஸ் கரைசல் அப்படின்னா அது ஏக்கு முதல் எழுத்து ரைட்டா. அப்போ முதல் எழுத்து தான் பிராக்கெட்டில் போட்டிருக்கான். சரி, நெக்ஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன் அடுத்ததில் பார்க்கலாம்.